A Bird Came Down the Walk by Emily Dickinson. எமிலி டிக்கின்சன் ஃபேமஸான அமெரிக்கன் போய்ட். இவங்க வாழ்க்கையுடைய பெரும்பகுதியை தனிமையிலேயே கழிச்ச ஒரு ரைட்டர், ஒரு இன்ட்ரோவர்ட். இவங்க வாழ்ந்த பீரியடில் வந்து இவங்க எழுதின எந்த ஒரு ஒர்க்குமே எந்த ஒரு போயுமே பப்ளிஷ் ஆகலை. எல்லாத்தையுமே ரகசியமாக தான் வச்சுக்கிட்டாங்க. இவங்க இறந்த பிறகு இவங்களுடைய சிஸ்டர் லவீனா தான் இவங்களுடைய ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி பப்ளிஷ் பண்ணுது. ஸோ லைஃப் டைமே இவங்களுக்கு எந்த ஒரு ரெகனேஷனுமே கிடைக்கல. எல்லா போயம்ஸுமே ரொம்ப யூனிக்காக இருக்கும். லைன்ஸ்லாம் ரொம்ப லென்த்தி எல்லாமே ஷார்ட்டாக இருக்கும். தென் டைட்டில் எந்த போயமுக்கும் கொடுத்துருக்க மாட்டாங்க. தென் ஸ்லாண்ட் ரைம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பஞ்சுவேஷன் அண்ட் கேபிடலைசேஷன் அங்கங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரொம்ப யூனிக்காக இருக்கும் உங்களுடைய எல்லா போயம்ஸுமே. டெத் அண்ட் இம்மார்டாலிட்டி பேஸ் பண்ண போயம்ஸாகவும் இருக்கும். 1800 போயம்ஸ் கிட்ட எழுதியிருக்காங்க எமிலி டிக்கின்சன். 1886 இறந்துட்டாங்க. இறந்த பிறகு தான் இவங்களுடைய போயம்ஸ் எல்லாம் இவங்க கண்டுபிடிச்சி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த போயம் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, எ பேர்ட் கேம் டவுன் த வாக் அப்படிங்கிற இந்த போயமில் வந்துட்டு அவங்க வாழ்க்கையில் அவங்க பார்த்த ஒரு சின்ன ஒரு விஷயத்த ரொம்ப அழகாக டிஸ்கிரைப் பண்ணி இந்த போயமில் சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு பேர்ட் அதோடைய ஒரு இடத்துவமாக சாப்பிட்டு பறந்து போகுது, இவ்வளோதான். இது இந்த போயமில் ரொம்ப அழகாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வியூவில் இந்த போயமில் சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த போயமில் சம்மரி பார்த்துடலாம். லைன்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. எ பேர்ட் கேம் டவுன் த வாக் ஹி டிட் நாட் நோ ஐ சா, ஹி பிட் அன் ஆங்கிள் வார்ம் இன் ஹாவ்ஸ் அண்ட் ஏட் த ஃபெல்லோ ரா. எ பேர்ட் கேம் டவுன் த வாக். நான் நடந்து போகிற பாதையில் ஒரு பறந்து போகிற பறவை கீழே வந்து உட்காருது. ஹீ டிட் நாட் நோ ஐ சா. அப்போ அந்த பறவை வந்து நான் அதை பார்க்குறேங்கன்னு அந்த பறவை கவனிக்கலை. நான் போகிற பாதையில் அந்த பறவை வந்து உட்காருது. நான் பிறந்து அதை கவனிக்கிறேன்னு அந்த பறவை என்னை கவனிக்கலை. ஹி பிட் அண்ட் ஆங்கிள் வார்ம் ஹவுஸ். ஹீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேர்டை தான் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஒரு மண்புழு இருக்குது. அந்த மண்புழுவை கடிக்குது இந்த பறவை. அண்ட் ஏட் த ஃபெல்லோ ரா. அந்த மண்புழுவை பச்சையாக சாப்பிட்றது இந்த பறவை, பாதியாக பிச்சு சாப்பிடுது, கடிச்சு சாப்பிடுது. And then he drank a dew from a convenient grass and then hopped sideways to the wall to let the beetle pass. அதுக்கப்புறம் அந்த பேர்ட் பக்கத்தில் வந்துட்டு ஒரு புல் இருக்குது. அந்த புல்லில் வந்து பனித்துளி இருக்குது அழகாக. அந்த பனித்துளியை அப்படியே அந்த பறவை குடிச்சிட்டு ஹாப் சைட்வைஸ் டு த வால். அந்த பேர்டுடைய மூமெண்ட் தான் ஹாப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே தவ்வி இந்த செவுத்து பக்கம் போயிடுது. அதுக்குன்னா அங்கே ஒரு பீட்டில் வருது. ஸோ அது போகணும் அப்படிங்கிறக்காக அதுக்கு பாதை விட்டு இது தள்ளி போகுது. ஓகேவா? ஒரு உயிரை ராவாக சாப்பிடவும் செஞ்சது, சேம் டைம் இன்னொரு உயிரை மதிச்சு அது போகணும்னு சொல்லிட்டு நகண்டும் போகுது. He glanced with rapid eyes that hurried all abroad. They looked like frightened beasts, I thought. He stood his velvet head. Glance with rapid eyesனா somewhat ஒரு நர்வஸாக அந்த பறவை பார்க்குது. that hurried all abroad. somewhat ஒரு அலர்ட் ஆகிற மாதிரி அந்த பேர்ட் இப்போ அலர்ட் ஆகுது. they look like frightened beasts, I thought. beatsன்னு இதில் ரெஃபர் பண்ணுறது அந்த பறவையோட கண் இப்போ பயந்து போயிருக்கு. somewhat ஏதோ சுற்றி ஒரு ஆபத்து நடக்க போகிற மாதிரி ஒரு மாதிரி பயந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்கு. he stood his velvet head. லைட்டாக அப்படியே தலையை ஜென்டிலாக திரும்பி பார்க்குது. என்னதாவது பிரச்சனை இருக்கா எது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி லைட்டாக பார்க்குது. வெல்வெட் ஹெட்னா அதோடைய அழகு, தலை அப்படியே அழகாக இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்கு. லைக் ஒன் இன் டேஞ்சர் காஷியஸ். ஏதோ ஆபத்தில் இருக்க மாதிரி ரொம்ப கவனமாக இருக்குது. ஐ ஆஃபர்ட் ஹிம் அ க்ரம். ஸோ அப்போ அது எதை நோட்டீஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா, இவங்க கிட்ட போகிறாங்க. இவங்க வந்து அந்த பறவையை பார்த்துட்டு அதுக்கு ஒரு தீனி கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு கிட்ட போகிறாங்க. க்ரம் கொண்டுட்டு போகிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இவங்க வரதான் அதை நோட்டீஸ் பண்ணியிருக்கு. ஐ ஆஃபர்ட் ஹிம் அ க்ரம். நான் அதுக்கு ஒரு க்ரம் கொடுக்க போனேன், கொஞ்சம் துகள்கள் கொடுக்க போனேன். அண்ட் ஹீ அன்ரோல் ஹிஸ் ஃபெதர்ஸ். அது என்னை பார்த்தோன்னே என்ன பண்ணிடுச்சு, அட்டாக் பண்ண தான் வரான்னு சொல்லிட்டு டப்புன்னு ரெக்கையை விரிச்சுது. அண்ட் ரோட் ஹிம் சாஃப்டர் ஹோம். மென்மை என்ன பண்ணிடுச்சு, இந்த காற்றுல அழகாக பறந்து போயிடுச்சு. Than oars divide the ocean, two silver for a seam. இப்போ இந்த துடுப்பை தண்ணிக்குள்ளே போட்டால் அது அப்படியே அந்த தண்ணியை ரெண்டாக பிரித்து மறுபடியும் அந்த தண்ணி அழகாக அந்த துடுப்பை இப்படி எடுக்க அழகாக அப்படி ஒன்று சேர்றது பார்க்க அழகாக இருக்கும். நம்மளோட ஜென்டிலான ஒரு ஃபீல் இது தரும் இல்லையா? ஸோ அதை விடவும் ஜென்டிலாக இந்த பேர்ட் பறந்து போச்சு அப்படின்னு கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சீம்னா அந்த பிரிஞ்சது அப்படியே ஒன்றா சேர்றது. ஸோ அப்படியே அந்த சில்வர்னால் அந்த தண்ணி அப்படியே இது பண்ணும்போது அந்த நுரை வரும்ல அப்படி மாதிரி வெள்ளை கலரில், அதை கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த துடுப்பு, ஓர்ஸ்னால் துடுப்பு, அதை போட்டு ரெண்டாக அதை தண்ணி பிரிஞ்சு அழகாக சேர்றது பார்க்க அப்படியே ஜென்டிலாக ஒரு சாஃப்ட் ஃபீல் தரும். அதை விடவும் சாஃப்டாக அந்த பேர்ட் நல்லா சாஃப்டாக பறந்து போகுது. ஆர் பட்டர்ஃப்ளைஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குல்லையா? ஒரு பூ மேலே உட்காந்தா கூட வெயிட்டே தெரியாது, அவ்வளோ சாஃப்டாக இருக்கக்கூடிய லிட்டில் இன்செக்ட்ஸ். அந்த இதை விடவும் சாஃப்டாகவும். ஆஃப் பேங்க்ஸ் ஆஃப் நூன் லீப் பிளாஷ்லெஸ் ஆஸ் தே ஸ்விம். இந்த தண்ணிக்குள்ளே இருக்கிற மீன்லாம் அப்படியே தண்ணிக்கு பாரமே இல்லாமல் மேலே ரொம்ப குட்டி மீன் ரொம்ப போட்டு தண்ணியை ஸ்ட்ரெஸ் கொடுக்காம சாஃப்டாக நீந்தி போகல, ஸ்ப்ளாஷ் இந்த தண்ணியை தெறிக்காமல், அந்த மாதிரி இதுவும் சாஃப்டாக பறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி இந்த போயம் என்ன பண்ணுறாங்க எமிலி டிக்கின்சன். ஸோ உங்களுடைய மற்ற போயம்ஸை கம்பேர் பண்ண சம்வாட் இது வந்து சொல்கிற விஷயம், இந்த டெத், இம்மார்டாலிட்டி அந்த மாதிரி விஷயங்களை தாண்டி
ஒரு நேச்சரை இவங்க எந்தளவு அப்சர்வ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ மைன்யூட்டாக அப்சர்வ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த போய் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ தீம்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா நேச்சர், டுவாலிட்டி ஆஃப் நேச்சர், வைல்ட்னஸ் அண்ட் ஃப்ரீடம், இதெல்லாம் தீம்ஸாக சொல்லலாம். ஓகேவா? இதில் வந்துட்டு அந்த வார்ம் ஒரு ப்ரிடேட்டரால் சாப்பிடப்படுது. தென் லேட்டர் இந்த பேர்டு எதுக்கு பயப்படுது, எங்கே நம்மளை ஒரு ப்ரிடேட்டர் சாப்பிடுமோன்னு சொல்லிட்டு இந்த பேர்ட் பயந்து போகுது. ஸோ நேச்சரில் வந்து அழகும் இருக்குது, ஆபத்தும் இருக்குது. பியூட்டி அண்ட் பெரில், எதை நம்ம அழகாக நினைக்கிறோமோ அது இன்னொரு இதுக்கு ஆபத்தாக தெரியலாம், அதுக்கு நம்மளே ஆபத்தாக தெரியலன்னு சொல்லிட்டு நேச்சர் இந்த மாதிரி தான் டிஃப்ரெண்ட்டான ஒன்று, பியூட்டியும் இருக்கும், அட் த சேம் டைம் டேஞ்சரும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த போயம் மூலமாக கன்வே பண்ணுறாங்க எமிலி டிக்கின்சன்.